எத்தே என்ன மருமலை? எத்தே நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு போறியா? இந்த நேரத்துலயா? இந்த நேரத்துல யாராவது கோயிலுக்கு போவாங்களா? ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ திடீர்னு கோயிலுக்கு போகணும்னு சொல்லுங்க. எத்தே பிரச்சனை இருந்தால் தான் கோயிலுக்கு போகணுமா? கோயிலுக்கு போகிறதுக்கு நேரங்காலம் எதுவும் உண்டா? எந்த நேரமும் கோயிலுக்கு போகலாம்ல. கோயிலுக்கு எந்த நேரமும் போகலாம் மருமலை. ஆனா நீ ஒரு நாள் இந்த நேரத்துல கோயிலுக்கு போக மாட்டியா? அதனால தான் கேட்கேன். கோயிலுக்கு தனியா போறியா இல்ல வேற யாரு கூட போறியா? எத்தே பக்கத்து வீட்டு செல்வி அக்கா இருக்காவல்ல, அவிய கூட தான் போகிறேன். ஓஹோ, அப்படி போகுதா கதை? அவெல்லாம் ஒரு ஆளு, நீ அவ கூட சேர்ந்து நீ சுத்திட்டு கிடக்கா. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், இந்த செல்வி ஒரு நாள் நம்ம வீட்டு பக்கம் வரமாட்டாளே, இப்பெல்லாம் அடிக்கடி வாராளே. நீ அப்போ வாங்கூட பேசி இலக்கி கொடுத்து குடும்பத்துல சண்டையை வர வைக்கிறதா அவ வாங்கூட சுத்திட்டு இருக்கா. செல்வி அக்கா ரொம்ப நல்லவிய. அவிய சும்மா என்கிட்ட வந்து பேசிட்டு போறாவா, அவ்வளோதான். உடனே எல்லாம் இலக்கி தாராவணி எல்லாம் சொல்றிய. இந்த பாரு மருமலை, அவ கூட சேரதெல்லாம் ஒழுங்கா நிப்பாட்டிரு. யாரு எப்படிப்பட்டவங்க எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு முன்னாடியே நான் இந்த ஊர்ல இருக்கேன், பாத்துக்க. சொன்னா கேளு. எத்தே நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன், அது ஒரு தப்பா? கோயிலுக்கு போயிட்டு வரது ஒன்றும் தப்பு இல்லை மருமலை. ஆனா நீ கூட கூட்டிட்டு போற ஆளு தான் சரியில்லைன்னு சொல்லுங்க. எத்தே காலையிலே உங்க பையன்கிட்ட நான் சொல்லிட்டேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு. அவையெல்லாம் போ சொல்லிட்டாவ. ஓஹோ, அவன்கிட்ட ஏற்கனவே பெர்மிஷன் கேட்டுட்டியோ? புற என்னத்துக்கு என்னட்ட வந்து சொல்லிக்கு வந்தா? வீட்டில் பெரியவங்க இருக்கிறீங்களே, சொல்லாம போனா நல்லா இருக்கான்னு தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். கோயிலுக்கு போறேன்னு சொல்றிய, கோயிலுக்கு போறதுக்கு ஒரு நல்ல சாரியை எடுத்து கட்டிட்டு போலாம்ல. பார்க்க எவ்வளவு லட்சணமா இருக்கும். இது என்னது ஆம்பளை பைக்க மாதிரி ஃபேண்டையும் சட்டையும் மாட்டிட்டு போறா? சாரி எல்லாம் பழைய காலத்து ஆளுங்க உங்களே மாதிரி பட்டவங்க தான் கட்டுவாங்க. வெளியில போய் பாருங்க, இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் எப்படி அழகா மாடர்ன் ட்ரெஸ்ல வராங்க. நீ எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். நீங்க என் மாமியாரா இருக்கலாம், அதுக்காக இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடுன்னு எல்லாம் நீங்க சொல்ல முடியாது. எனக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். நீ என்னத்தையும் முடிவு பண்ணி ட்ரெஸ்ஸோட போடு. ஆனா இந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. நீ இந்த வீட்டு மருமவா, அந்த மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கும் இருக்கு. பொம்பளை பிள்ளையா லட்சணமா சாரி உடுத்துட்டு கோயிலுக்கு போறதா இருந்தா போ, இல்லைன்னா போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே இரு. ஏன் இந்த ட்ரெஸ் போட்டால் நான் பொம்பளை பிள்ளை இல்லைன்னு ஆயிருமோ? என் வீட்டுக்காரர் கூட எனக்கு இது வரைக்கும் கேள்வி கேட்டது கிடையாது. வரட்டும், சாயங்காலம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவோம்ல, வந்த பிறகு பஞ்சாயத்தை வச்சுக்கிறேன். வீட்டுக்காரன் கேள்வி கேட்க மாட்டான் நம்மள கேள்வி. எத்தே இப்போ என்ன கோயிலுக்கு போக சொல்றீங்களா போண்டான்னு சொல்றீங்களா? ஒரு கோயிலுக்கு போகிறது கூட எனக்கு உரிமை கிடையாது இந்த வீட்டில். சின்ன பொண்ணு பாருங்க, செல்வியாக்காவே தேடி வந்துட்டாவ. செல்வியாக்கா இருங்க, இப்போ வரேன். என்னது இப்ப வாரியா? போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்ப வாரேன்னு சொல்லிட்டு இருக்கா நீ? ஏய் செல்வி, என்ன எங்க குடும்பத்தை கெடுக்கே நீ வந்திருக்கிறியா? சும்மா இருக்க என் மருமகளை தூண்டி விட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இழுத்து விடலான்னு பாக்குறியோ? வீட்டுல வச்சு பேசினா நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் கேட்டுருவோம்ல, அதனாலதான் மறைமுகமா பேசிக்காண்டி கோயிலுக்கு கூட்டிட்டு போறியா அவளை? ஐயோ மாமி, அப்படியெல்லாம் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் சும்மா தான் கோயிலுக்கு போலான்னு பார்த்தோம். எத்தே செல்வி அக்கா கூட நீங்க எதுக்கு இப்ப சண்டை போடுறிய? சண்டையும் போடல கொண்டையும் போடல, நீ இவளு கூட சேரக்கூடாது, அவ்வளவுதான். இந்த பாரு செல்வி, நான் சொல்லதை நல்லா கேட்டுக்க. என் மருமகள் கூட கூட்டு சேரதை இதோடு நிப்பாட்டிக்க. அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், அங்க கூட்டிட்டு போறேன், இங்க கூட்டிட்டு போறேன், வீட்டு பக்கம் வந்துடாத பாத்துக்க. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். அவ வாங்கூட எல்லாம் வரமாட்டா, நீ கிளம்பி போ. எக்கா செல்வி அக்கா, என் மாமியார் இப்படிதான் பேசிட்டு கிடப்பாவ. நீங்க போங்க, நம்ம இன்னொரு நாள் கோயிலுக்கு போலாம். அப்படியா? சரி சின்ன பொண்ணு. எதுக்கத்தே இப்படி எல்லாம் செய்றிய? வீட்டுக்கு வந்த வேலை யாராவது இப்படி ஏசி அனுப்புவாங்களா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ போய் காப்பியை போட்டு கொண்டு வா. எவ்வளவு கோவத்துல இருந்தாலும் சண்டை போட்டாலும் காப்பி மட்டும் வேலை விலைக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த கிழவிக்கு. என்ன அங்க என்ன புலம்பிட்டு இருக்கா? இல்ல ஒண்ணும் இல்லாத்தே. போ, சீக்கிரமா போய் நல்லா சாங்க காப்பியை போட்டு கொண்டு வா. என்ன கோயிலுக்கு போடாம பண்ணிட்டு ஸ்ட்ராங்கான காப்பி வேணுமா? ஸ்ட்ராங்கான காப்பி இருங்க மாமியார, காப்பி பொடிக்கு பதிலாக முளகு பொடியை போட்டு கொண்டு வரேன். எத்த இந்தாங்க, நீங்க கேட்டது மாதிரி ஸ்ட்ராங்கான காப்பி குடிங்க, உங்க கோவம் எல்லாம் பறந்து போயிடும். ஒரு காப்பி போட்டு கொண்டாங்க, இவ்வளவு நேரமா? கொண்டா கொண்டா. எப்படி அத்தே, முளகு பொடி காப்பி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கா? என்னது முளகு பொடி காப்பியா? ஆமாத்தே, நீங்க தானே ஸ்ட்ராங்கா காப்பி கட்டிய, அதனாலதான் காப்பி பொடிக்கு பதிலாக மிளகா பொடியை போட்டேன். அடிப்பாவி.